ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ ரஜினி சாரோடைய தலைவர் 171வது படத்துக்கான அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இப்போ சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தோட பேர் வந்து கூலி அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பேர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா சரத்குமார் அவர்கள் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நடித்து வெளியே வந்த படத்தோட பேர் தான் கூலி. ஸோ அது வந்து பி வாசு அவர்கள் தான் இயக்கியிருந்தார். ஸோ அந்த பேர் தான் இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க, கூலின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து கோல்டு அது இதுன்னு சொன்னாங்க, கடைசியில் கூலின்ற பேர் வச்சுருக்காங்க. இது வந்து தீ படத்தில் ரஜினி சார் பார்த்தினாக்கா ஒரு கூலியாக வேலை செய்வார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இதை மீண்டும் பார்த்தீங்கன்னா ரிசம்பல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுவும் அவர் கையில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு வந்து அந்த 1980s இருக்கக்கூடிய ரஜினி சாரை தான் நம்ம மீண்டும் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுது. வீடியோ தாறுமாறாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாருமே ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் டைலாக் பேசுவார், ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோ ஃப்ரேமாக தான் இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு மினி ஃபைட் சீக்வன்ஸே வந்து காட்டிட்டார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் தாறுமாறாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரஜினி சாரோட இந்த லாங் பஞ்ச் வசனம் எங்கேயும் இதே போல் ரஜினி சார் வேற ஒரு படத்தில் பேசியிருக்காரு. நான் சொல்கிறதெல்லாம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இதே மாதிரி அவர் ஒரு பஞ்ச் டைலாக் பேசியிருக்காரு. எனக்கு எக்ஸாக்டாக படம் பேர் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த லாங் அந்த பஞ்ச் வசனம் வந்து கண்டிப்பாக ரஜினி சார் பேசியிருக்காரு. ஆனால் அதையே திரும்பி ரிப்பீட் பண்ண வச்சிருக்காரு பாருங்க லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அதில் தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. நான் இதில் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம், ரொம்ப நாளாக நான் சொல்லியிருக்கிறது, இது வந்து ஒரு டைம் ட்ராவல் மூவியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, இந்த வீடியோலையும் நமக்கு நிறைய தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படம் வந்து கோல்டு சம்மந்தமாக, அது இல்லாமல் அந்த வாட்ச் எல்லாம் வச்சு தான் காட்டியிருக்காங்க இந்த வீடியோலையும். லாஸ்ட்டாக ரஜினி சார் படுத்துக்கிட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்ணுவார் பாருங்க, அந்த இடத்துல நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தா பின்னாடி வெறும் தங்க கட்டி இருக்கும், பக்கத்தில் வெளிநாட்டு கரன்சிஸ்லாம் இருக்கும். ரஜினி சார் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னாக்கா பழைய ஃபோன், அந்த நம்பர் டயல் பண்ணுற ஃபோன் இல்லாமல் ஜஸ்ட் அந்த சுற்றி விடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஃபோன் தான் அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ இந்த கதைக்களம் கண்டிப்பாக 1980s நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை இந்த படம் டைம் டிராவல் கதையாக இருக்கிறதுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எதை பார்த்து ரொம்ப வியந்தீங்க இந்த ஒரு வீடியோவில் அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.